நானா அந்த பையன் போய் இப்ப நான் வந்து மாட்டிக்கிட்டேனா 50 ரூபா எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு வேற 50 ரூபாயா இருக்கு சில்லற மாத்தி வச்சிருக்காப்ல வச்சு செய்யறாரு அப்படியா சாப்பிடும் போதே தெரியுது எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம் உங்க 4 பேருக்கு வணக்கங்க வணக்கம் உள்ள வேலைய போய் மூஞ்சிய பார்க்க பிடிக்காம கிளம்பி போயிட்டாரா என்னது என்னன்னு தெரியலங்க ஏன் எல்லாரும் அங்கங்கள உட்கார்ந்திருக்கீங்க அங்கங்க உட்கார்ந்துருக்காங்களே நானும் ஏப்பா எனக்கு என்ன சந்தேகம்னா கொரோனா இடைவெளியில இப்படி எல்லாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க ஓகே இப்ப எதுக்கு இப்பவா கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார்ந்தீங்கன்னா எங்களுக்கும் பயம் இல்லாம இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி தருவோம் ஏஜென்ட் ஐயா இல்லாட்டி நீங்க யாரையும் சொல்ல மாட்டீங்களா பிள்ளை பண்ணையா எங்கிட்ட இருக்காரு வெளிநாட்டுல இருக்காரா அப்ப எங்களுக்கு ஏஜென்ட் நீங்க தானே நாங்க உங்களை தானே கேட்க முடியும் காலைல எப்படிங்க வருவாரு ஓ வெளிநாடுங்கிறது கருங்குளமா இல்லையா வந்தமா அடுத்த படமா தாக்குறோம் குரலை பிடிச்சி கடிக்க போறேன் இப்ப பாத்துக்கிட்டே இங்கே டான்ஸரை பாராட்டி எப்படி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அந்த 100 ரூபாய் காசு வாங்கி திருப்பி வாங்கி வச்சுக்குவாரா 500 ரூபாய்க்கு மாத்தி அவருக்கு ஏதாவது சலூன் அவர்கள் இங்கே டான்ஸ் நடிக்க வருமே சகோதரி ஜெயப்பிரியா அவர்களை பாராட்டி 50 ரூபாய் பகிர்ந்துள்ளார்கள் இளைஞர்கள் யாராவது இருந்தா நான் வேணா ஒரு 100 ரூபாய் தரேன் இன்னொன்று கொஞ்சோண்டு ஏதாவது வாங்கி கொண்டு வந்து ஊற்றி விட்டீங்கன்னா தூங்கிடுவாரு பேசாம நாடகத்துக்கு எடுக்காம யாராவது வாங்கி கொடுத்தா ஒரு தூங்க வைங்க ஃபர்ஸ்ட் இவர்னாலே ஒரு 1/2 மணி நேரம் வீணா போகுது அதிகமா சாப்பிட்டா படுத்துறப்பாப்ல அரை மணி நேரம் அப்படி என்னத்தை தான் குடிச்சீங்க இந்த நாத்த நாருது பீ வாடையா சீ கர்மம் சரி வந்தமா அடுத்த படமா தாக்கல லோட்ட மாட்டேன்னு ஆரம்பிச்சலாமா வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள போதுமா எதுக்கு இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா வேற எதுக்கு கலந்து செயின் போட்டுறீங்களா 5000 எதுக்குமா கேக்குற பண்ணி என்ன இருக்கு எடுத்து கொடுங்க வீட்டு கிளம்பறேன் எதுக்கு 5000 கேக்குற பண்ணி ஏங்க எனக்கு கொடுங்க ஏங்க கொடுக்க மாட்டீங்களா 5000 ஆட்டத்துக்கா ஒன்லி காஸ்டியூம்ஸ் மட்டும் 5000 ரூபாய் ஆட்டத்துக்கு நான் தனியா கேப்பேன் அது எவ்வளவு இன்னும் கூடும் என்ன கதை வேணும் சொல்லி தருவேன் என்ன வழி வேணும் அள்ளி தருவேன் வச்சுக்கவா நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியுது முடியறது எங்களுக்கு தெரியலையே என்ன பிரச்சனை நம்ம 2 பேர் பேசுறது இந்த மிருதங்காருக்கு பிடிக்கல இல்ல முடியறது எங்களுக்கு தெரியல உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் எதுக்கு வந்திருக்காரு நான் கேக்குறது பத்தியா என்னங்க நாங்க பேச உங்களுக்கு என்னங்க எரியுது நீங்க என்னங்க கீழே பாத்துக்கிட்டு எதையும் தொலைச்சு விட்டீங்களா ஏங்க மிருதங்காரர்களே எதையும் தொலைச்சு விட்டீங்களா தேடிக்கிட்டே இருக்கீங்களே என்ன தெரியும் சிக்கரம சாரு கொண்டு வரவா சிட்டரம போல ஊர வரவா
அப்படியே ஒவ்வொரு வருஷமும் வர்றையில சொல்லிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆளுக்கு ஒரு கல்லை வாங்கி கொடுப்போம். ஒரு வருஷத்துல ஒரு கல் வாங்கி கொடுத்தோம்னாலும் எப்படி எனக்கு வயசாகும் கட்டிடலாம், பிரச்சனை இல்லை. அப்பா ஐயா அப்பா இல்லை தம்பி. சொல்லுங்க அக்கா. வச்ச கோல விட்டாச்சு. சரி நான் அக்கா, நீங்க தம்பி. ஆமா. எப்படி ஒரு உருவம் பார்த்தீங்க. சரி தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? என்ன மிருதங்கார இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? நல்லா இருந்த உங்களுக்கு எடுத்தது யாரு? இங்கே டான்ஸாக நடிக்கும் புதுகை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. சும்மா இருந்தால் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க போல. போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு. தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? மச்சான பாரடி மச்சமுள்ளாளடி மச்சான பாரடி மச்சமுள்ளாளடி ஆலரபாயம் ஆலரபனிலம் ஒட்டவே வெட்டனோ வாங்கடி ஒட்டவே வெட்டனோ வாங்கடி மச்சான பாரடி ஆலர மச்சமுள்ளாளடி. மறுபடியும் 50 ரூபாயா? என்ன நடக்குது? எனக்கு என்னமோ சரியா பண்ணல, அந்த காசெல்லாம் கொடுத்துட்டு காலைல வாங்கிட்டு போறாரு. ஆதித்யா 2 வீலரா? அதுதான் நானும் சொல்றேன், நாடகத்தை கெடுக்காதீங்க. அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தி அன்பர்களுக்கு நன்றி. மச்சான பாரடி எல்லாம் இப்படி போயிட்டு போயிட்டு வந்தா என்ன அர்த்தம்? எல்லாம் பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வரீங்க, சங்கடமா இருக்காது? யாருக்கு?
வந்திருக்காங்க. வேற எதுக்கு வந்திருக்காங்க? என்ன கரகாட்டமா நடக்குது? நாடகம் இல்லையா அது? இல்ல கரகாட்டம் மாதிரி தெரியலையே. தெரியலையா? அப்பனா இதெல்லாம் அவுத்து போட்டு அதே அந்த Dress போய் மாத்திட்டு வச்சிருக்கீல்ல? அது இல்லையா இதுதான். ஆஹா, பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சா தாண்டா தொழிலே வருது. 2 நாள் நாடகம் இல்லை, ஆர்வத்தில் போய் எங்கள் அப்பத்தா கட்டி பிடிச்சி எங்கள் அப்பத்தா செத்து போயிருச்சுடா. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சா யோகம் கட்டிக்கிட்டு அடிக்கும். என்ன சத்தமணி கட்டி புயல் கீழே அடிச்சிச்சா, ஒரே கூட்டம்லாம் அங்கிட்டு போயிட்டு வந்துச்சு. செவனேன்னு கிடந்தவங்க 2 பேரும் கம்பத்துக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சண்டை வரணும், அந்த பேரில் பிடிச்சி சண்டை கிளப்பிட்டு வந்துருச்சு. சண்டை இல்லை, 2 பேரும் கம்பு எடுத்து தட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே 2 கிளம்பி ஐயோ அடிச்சுக்கிறாங்க ஊரே வாங்கன்னு. அவங்க படிச்சு ஒன்றுக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுக்கு இருக்கவங்க போனால் சண்டை ஓட்டுன்னு கூட்டிட்டு போய் படுத்துன பாடு. கடைசியில் சண்டையே இல்லை, இங்கே கொடுமை இருக்கட்டும். எங்கடா ஒரு புள்ள நினைச்ச காணா, அருமையா ஒரு புள்ள நினைச்சா நினைச்ச. என்ன புள்ள போயிட்டு இப்படி ஒன்று வருது, அதான பார்த்தேன். புள்ள நல்லா அருமை. ஏய் என்னப்பா, ஓ அந்த பிள்ளையோட பையனா? அந்த பையனுக்கு இப்படி ஒரு புள்ள வந்தால் புள்ளுதான் இருக்கும். இருக்கட்டும், பொம்பளை பிள்ளை கட்டி பிடிச்சா தொழிலே ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி பிடிச்சா நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். எங்கடா பொம்பளை பிள்ளை காணா? ஆண்டவரே வணக்கம். முகர கட்டி ஆளுகளை பாரு. பேச்சாயா பேசுன, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, மாவு கட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்க. உனக்கு ஓம் பிரச்சனை. கால்ல அடிபட்டு நீ என்ன திருந்தலையே? நீ என்ன எப்படிப்பட்ட ஆளா இருப்ப நீ? ஏமா இருமா, பொம்பளை பிள்ளை நிக்கிறே, நாகரிகம் இல்லாம மேல வந்து கிழிக்கிற. மரியாதை கேடுது. சரி மரியாதை. ஆனா இவளுக்கு கொஞ்சம் மட்டும் குண்டில சத குடஞ்சினா கையில பிடிக்க முடியாதுடா. அதத்தான் நடந்து. அம்மா முதல்ல ஒரு ஆம்பளைக்கிட்ட அடக்கமா வச்ச கத்துக்க. நீ முதல்ல பொம்பளை நடக்க. நீ ஏறிக்கிட்டு இங்க அடிக்க வர்றியே. ஒரு மனுஷன் அடிச்சா கை என்ன பண்ணுவ? இருமா, ஒரு மனுஷன் அடிக்கிறாந்தா கையில அடிக்கணும். இருமா, ஒரு ஆம்பளை அடிக்கிறாந்தா கையில அடிக்கணும், கால்ல அடிக்கணும். என்ன மாதிரி குஞ்சுல குத்துற? காமெடி பண்ண சீரியஸா பேசிட்டீங்க, காமெடி பண்ணாதீங்க. அப்ப என்ன பார்த்தா 9 முட்டை மாதிரி தெரியுது உனக்கு. ஐயோ ஐயா என்ன பண்ணுது, எனக்கு வெக்கமா வருது. என்னப்பா என்ன பண்ணாலும் ஒண்ணும் இல்ல. எங்க பொட்டிக்கார நீங்க கேட்டாலும் நியாயம், அத போய் கேட்க சொல்றீங்க நியாயமா? நீ நினைக்கிறதே தப்பு. ஒரு ஆம்பளை கிட்ட அடக்கமா பேச கத்துக்க. நல்ல ஆம்பளைன்னா முத மீசைய வரைஞ்சிட்டு வருவாங்களாயா? மீசை வச்சிருந்தானே ஆம்பளை. மீசை வரைஞ்சிட்டா ஆம்பளையா? ஏன் மீசை வரைஞ்சி எடுத்துறீங்க? எதுக்கு வரையற? அந்த காலத்துல எத்தனை மீசை வச்சிட்டு எங்க அப்பா தூக்கி போட்டு எங்க தாத்தா முத்தம் கொடுத்தாலே எங்க அப்பா செவனேன்னு படுத்து கிடந்துச்சு. அவங்க தாத்தா அவங்க அப்பா தான் முத்தம் கொடுப்பாங்க. இப்பெல்லாம் இத்துணுண்டு மீசை வச்சிட்டு முத்தம் கொடுக்க போனாலே குத்துதே கூடையதுன்னு அதான் இருக்கறவள வளைச்சு கொடுத்துறீரா. இப்ப பேச்சு உன்னை போய் மூடி வெட்டிட்டு வானா தலையில வரப்பு வெட்டிட்டு வருவே. முத்தம் கொடுத்தாலும் அப்படியே இருக்கும். அம்மா ஒரு ஆம்பளை குருவி கூடு மாதிரி வச்சு ஒரு ஆம்பளை கிட்ட அடக்கமா பேச கத்துக்கமா. மாதிரி இருக்கணும்யா முடியனா. இது ஒட்டுமயிறு கொஞ்ச நேரத்துல காய போட்டுரு ஒண்ணே மாதிரியா? எனக்கு கோவம் வந்து என் முடிய அவுத்து கையில கொடுப்பேன், நீ கொடுப்பியா? நான் முடிய அவுத்து கொடுக்க மாட்டேன், மடி அவுத்து கொடுத்துருவேன். எது? அம்மா ஒரு ஆம்பளை கொண்டு போய் கோயில கட்டி போடு. ஆம்பளை கிட்ட அடக்கமா பேச கத்துக்கமா. நீ முத பொம்பளை அடக்கமா பேச கத்துக்க. நான் எல்லாத்துல அடக்கமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பெண்கள் மரியாதை கொடுத்து ஆம்பளை நாங்க தான். ஆம்பளை மரியாதை கொடுத்து பொம்பளை தான். நீ பேசுற ஆம்பளை தான். நோ நோ எல்லா காதுலயும் அப்படி வந்துச்சு. ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கிறது பெண்கள் தான். நான் இந்த சொல்றேன் பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கிறது இந்த ஆம்பளை தான். ஆம்பளை தான். இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேல்ல. இருமா, இவ்வளவு பேசுறல்ல, தெரியாம தான் கேக்குறேன். நீ தெரிஞ்சே கேளு. இவ்வளவு ஆண்கள் இங்க உட்கார்ந்திருக்காங்கல்ல. ஆமா உட்கார்ந்திருக்காங்க. ஆம்பளை வயசுக்கு வந்து எந்தெல்லாம் சடங்கு வச்சிருக்காங்களாப்பா? இல்ல, பொம்பளை வயசுக்கு வந்து பொம்பளை வயசுக்கு வந்து சடங்கு வச்சிருக்காங்க. உங்களை கஷ்டப்பட்டு நாங்க மாசமாக்குறோம், நீ புள்ள வைக்கிற. உனக்கு தான் வளகாப்பு போடுறாங்க, எங்களுக்கு யாராவது பித்தளை காப்பாது மாட்டாங்களா? இல்ல, உனக்கு புள்ள பார்த்தா எவ்வளவு பணம் தருது இந்த கவர்மெண்ட்? 18,000 ரூபாய். புள்ள வைக்கிற உனக்கு இந்த கவர்மெண்ட் 18,000 கொடுக்குது. அதுக்கு கஷ்டப்பட்டு மங்குன்னு உழைக்கிற எங்களுக்கு ஒரு 200 ரூபா கொடுக்கப்படாது? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? வயசுக்கு வந்தா எங்களுக்கு வந்தா தெரியும் சொல்றாங்க. ஆமா, நீங்க வயசுக்கு வந்தா தெரியும். நீங்க வயசுக்கு எங்க வருவீங்க? நாங்க வந்து எங்க வேணாலும் வருவீங்க. ஆடும்போது வருவோம், ஓடும்போது வருவோம், உட்காரும்போது வருவோம். நீங்க அப்படி வருவீங்க, நாங்க அப்படிலாம் கிடையாது. எங்க ஊர் கருவாகாட்டுல தான் நாங்க வயசுக்கு வருவோம். ஏன் கருவாகாட்டுல வயசுக்கு வரீங்க? அங்க தான் டெஸ்ட் நடக்கும். என்ன டெஸ்ட்? வயசுக்கு வந்துட்டுமா வரலையாங்கற டெஸ்ட். எப்படி டெஸ்ட் நடத்தும்? வா போய் காட்டுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய் நீ எதா இருந்தாலும் இங்கே காமி, இங்க தான் லைட் எரியுது. என்னம்மா? சரி அத கூட விட்டு தள்ளு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னே? என்ன சொன்னே? மாசமானா எங்களுக்கு வளகாப்பு போடுறாங்க. ஆமா. ஏன் நீங்களும் வளகாப்பு மாட்டிக்கிட்டு தெரிய வேண்டியதானே? நாங்க இவ்வளவு வாய்க்கிலியே பேசுறியா? அப்ப நீ மாசமாயி ஒரு புள்ளைய பெத்துக்காமி. என்னம்மா? நீ புள்ளைய பெத்துக்காமி. கை கொடுமா. அரே பீச்சங்க கை கொடு. அந்த கை கொடுமா. ஏய் எந்த கை கொடுத்தாலும் புனிதமா. அப்படியா? பொம்பளை புள்ள கை புனிதமா. அப்படியா?
உண்மையில நல்லா இருக்குடா. ஏம்மா இவ்வளவு பேசிக்கிட்டு கிறுக்கு பயல, இருக்கீங்க. கிறுக்கு பயல. தெரியாம தான் கேக்குறேன். ஆம்பளை என்னைய மாசமாக்க சொன்னல, ஆமா. உன்னைய கஷ்டப்பட்டு ஆம்பளை நான் தூக்கி போட்டு மாசமாக்குறேன், நீ புள்ளை பெக்குற. சரி, அதான் நீ உண்மை. என்னைய ஒரு வாட்டி நீ மாசமாக்கி காட்டு, நான் புள்ளைய பெக்குறேன். ஏண்டா ரோட்ட பயல, உன்னை மாசமாக்க நான் தாண்டா மாசமாக, நீ மாசமாக மாட்ட. ஒரு வாட்டி மாசமாக்கி காட்டு. சரி விடு, உன் பேச்சுக்கு நான் வரேன். உன்னை நான் மாசமாக்குறேன். இந்த மேடையில நான் உன்னைய மாசமாக்குறேன். சரி. மாசமாக்குனா இந்த கருவ சுமக்கறதுக்கு கருப்ப பையன்னு ஒரு ஆண்டவன் எங்களுக்கு தான் வச்சு படைச்சிருக்கான். நீ எந்த பையில சுமக்க? நான் சுருக்கு பையில சுமப்பேன். அது உனக்கு தேவையா? அது உன் விருப்பம். நீ எந்த பையிலே சுமந்துருப்ப தேவையில்ல. சுருக்கு பையில கூட சுமந்துருப்போம். பெக்கறதுக்கு ஆண்டவன் தண்ணி வழியா எங்களுக்கு வச்சிருக்கான். நீ எந்த பையில பப்ப? எங்கடா அப்பலாம் வழியில புள்ள உறக்குது? வளைச்சு புள்ள உறந்ததெல்லாம் அந்த காலம், வயிற்ற கழிச்சு புள்ள உறக்குறது அந்த காலம். நீ நினைக்கிறதாமா தப்பு. பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. ஏன் ஏன் அப்படித்தான் பத்தியலா? ஏம்மா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியே, குடிக்கிறத கூட எங்க ஆம்பளையில நல்லவங்கம்மா. ஏய், அடுத்து ஒரு வார்த்தை சொன்னீ. என்னம்மா என்ன சொன்னேன்? அடுத்து மூணாவது என்னமோ சொன்னீ. என்னமோ சொன்னீ. குள்ளவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறது நாங்கன்னு சொன்னேன். எதுக்கு உழைக்கிறது? புள்ள வைக்கிறதுக்கு. குழந்தை பிறக்கிறவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறான்னு சொன்னீங்க? 18,000. உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. எவ்வளவு? இந்த அரசாங்கம் எங்களுக்கு 18,000 கொடுத்தாலும் உங்களுக்கு 3,000 காசு கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? 3000 பணம். குடும்ப கட்டு ஆபரேஷன் பண்ணா கொடுக்குறாங்க ஆம்பளைக்கு 3000 பணம். அது மட்டுமா? ஆப்பிள், ஹார்லிக்ஸ், அரிசி இதெல்லாம் எதுக்குமா? ரத்தம் ஊறணும்ங்கற இத புடிச்சு அறுத்ததுக்கு அப்புறம் ரத்தம் ஊர்னா என்ன, ஊராட்டி என்னடா? தெம்பா தெரியலாம்ல. இதுக்கு அப்புறம் தெம்பு இருந்தா என்ன, கம்பு இருந்தா நம்மளுக்கு என்னமா? கொத்தோடு குழலா அது மட்டும் தான் ஆடுது. இவ்வளவு பேசுறியே, குடிக்கிறத கூட ஆம்பளைல நல்லவங்கமா. என்ன குடிக்கிறதுல? நீ குடிக்கிற நல்லவங்கறியா கெட்டவங்கறியா? நீங்க இத குடிக்கிற கிளை மூத்திரத்தை வாங்கி குடிக்க வேண்டியதானே? போத வருமா? எங்க உங்க கம்பெனி? போத வருமா? உங்க கம்பெனிக்கு ஒன்னு தெரிஞ்சே. அது ஒண்ணும் பிரச்சனை, நம்ம கம்பெனி தான் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். என்னத்த அம்மா இவ்வளவு பேசுறியே, போத வருமா? போத வந்தா அப்ப நீ அதையும் குடிப்பியா? நான் என்ன மாதிரி போயிட்டு ஒயின் ஷாப்ல 250 350 கொடுக்குறேன். போற வர புள்ள கூட ஒன்னு கொடுத்து போய் அது வாட்டு வாட்டுக்கு புல்லா புடிச்சு கொடுத்துறோம். இதுல கேட்டீங்கன்னா காந்தி ஜெயந்தி யார் சொன்னது? நல்லா காலைல வெள்ளனியா போய் நின்று வீட்டு வாசல்ல, மாமா சீக்கிரம் மாமா குடும்பம் கொண்டாந்து குடும்பம் வாங்கி குடிச்சு யாரா இப்பெல்லாம் அவ்வளவு வருது உனக்கு தெரியல. ஏன் ஏன் தெரியுமா? என்ன அப்படிலாம் கிடையாது. அந்த அளவுக்கு யோசனை வருது, அந்த அளவுக்கு வருதுன்னு. அந்த பிள்ளை ஏன் தெரியுமா வர்றதில்ல இந்த அளவுக்கு? அந்த பிள்ளை நைட்ல பாதி போயிருது, அதனால காலில் நிறைய வர்றதில்ல. எங்க வச்சு எங்க கம்பெனி கொடுத்துருக்க? என்னங்க அந்த மிருதங்காரங்க கூப்பிட்டு அவர் கருப்பா கருத்த குட்டியா அழகா இருக்காருல்ல? கருப்பா கருத்த குட்டியா அழகா இருக்காருல்ல? கருத்த குட்டியா? நீ கருப்பா தான் இருக்க, ஆனா பீத்த குட்டி மாதிரி இருக்க நீ. அப்படிங்களா? நான் கொஞ்சம் பெருத்த குட்டியா இருக்கேன், அந்த ஆளு கொஞ்சம் சிறுத்த குட்டியா இருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப பேசிக்கிட்டு இருக்கியே, இருமா இங்க எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்கல்ல, யாராவது நாகரிகளா துணி போட்டு உட்கார்ந்திருக்காங்களா? என்னது நாகரிகம் இல்லாத துணி போட்டு உட்கார்ந்திருக்காங்களா? நீங்க பேசுறதெல்லாம் என் காதுல அவதூறாகவே விழுகிறது. விழுகத்தான் செய்யும். புதுக்கோட்டையிலே அசிங்க பேசாத டான்சர் வரிசையில நானும் ஒரு ஆளு. உண்மைதான். கொஞ்சமா அசிங்க நீங்க எப்போதுமே பேச மாட்டீங்க. ஒட்டுமா சரி திரும்பிட்டு ஏம்மா பேசுறியே பெண் ரொம்ப பேசினா வீட்டுக்கு கொண்டு போய் விருந்து வச்சிருவேன். ஐயா உன் வீட்டுக்கு எதுக்கு வேணாலும் விருதுக்கு வர மாட்டேன். அதுவும் நீ சமைச்சு போறனா விருதுக்கு நான் வரவே மாட்டேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? இங்க எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க, யாராவது நாகரிகம் இல்லாத துணி போட்டு உட்கார்ந்திருக்காங்களா? ஏய் அழகா ஒருத்தவங்க புடவை கட்டிக்காக ஒரு சில பேர் சுடிதார் போட்டுருக்காங்க, எவ்வளவு அழகா டீசென்ட்டா உட்கார்ந்து. இது கூட பிரச்சனை இல்லமா? நான் கூட பாருங்க எவ்வளவு அழகா மறைச்சு ட்ரெஸ் அழகா போட்டு வந்து. உண்மைதான் இல்லன்னு சொல்லல. அந்த உட்கார்ந்திருக்கவங்க ஒரு ஆத்தா, அந்த உட்கார்ந்திருக்க வெள்ளமண்ட ஆத்தாலாம் ஒரு இந்தர்மா, அந்த உட்கார்ந்திருக்க வெள்ளமண்ட ஆத்தாலாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி எப்படிமா இருக்கும்? 16 முளை சேலைன்னு ஒன்று இருக்கும். அந்த சேலை வாங்கி 6 மணி பத்திக்கு இங்க சொருகி இந்த மாரை பத்திக்கு இப்படி இழுத்து விட்டு நெத்தி எழுத்துக்கு ரவுண்டு பொட்டு வச்சு நடந்து வச்சுன்னு வச்சுக்க, ஆத்தா மகமாய் மாதிரி இருக்கு, கையெடுத்து கும்பிடலாம். இப்போ தான் பொம்பளை புள்ளிய வாரி அவங்க நாகரத்துல நாயை விட்டு கடிக்க விட. எதுக்கு நாயை கடிக்க விடுற? எவன்டா கண்டுபிடிச்ச லெக்கின்ஸ் பேண்ட்? அந்த பேண்ட்டுக்கு என்ன? அந்த பேண்ட் தூக்கி இங்க இருந்து வரைக்கும் மாட்டிக்கிறது. இவங்க ஸ்கூட்டில இப்படிலாம் காலத்துக்கு போறது இல்ல, காலத்துக்கு இப்படித்தான் போடுறது. ஏற்கனவே இங்க ஒரு வீடு கோட்டம், நீ காலை தூக்கி போறேன்னு மறுபடியும் காலை பண்ணி இவங்க தூக்கி போடும்போது தையல் புருட்டடிகளை விட்டு போயிடும். இவங்க ஏறி ஸ்கூட்டில உட்காந்துக்கிட்டு பின்னாடி போற டாப் தூக்கிறோம், பின்னாடி போறவன் அக்கா நீ சூப்பரா இருக்கிற பாத்துட்டு போறான், இந்த புளிமாடி மேம்படி புளிய மரத்துல விட்டுறான். ஏய் நாங்க தான் துணி என்ன மோசமா போடுறோமா? நீங்க இந்த ஆம்பளைங்கள எவ்வளவு அழகா உட்கார்ந்திருக்க. இங்க உட்கார்ந்திருக்க ஆம்பளைங்கள நான் யாரையும் குறை சொல்லல. சரி அந்த காலத்துலயும் ஆம்பளையால தான் இருந்தாங்க. எப்படி? எங்க தாத்தாக்குலாம் 8 முழம். அப்ப 8 முழம் இருந்துச்சுன்னா கேப்ப குளுக்கு அம்மா கொஞ்சம் சாப்பிட்டாங்க. 8 முழத்துல 7 முழத்துல இருந்துச்சு. இப்ப பாஸ் விட்டா திங்கறாங்க, பாஸ்டா உள்ள ஓடி போயிருது. என்னது உள்ள? நீங்க எதை சொல்றீங்க? நான் சொன்னது கோமணத்தை சொன்னேன். நான் கோமணத்துக்கு உள்ள உள்ளத சொன்னேன். முகரக்கட்டை பேர் லூசு பையல 8 முழம் வேட்டியை கட்டிக்கிட்டு நெத்தியில பட்டை அடிச்சிட்டு வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். இப்ப பட்டை கிடைக்கிறதுல ஏற்கனவே பட்டை பிரச்சனை போய் சேர்ந்துட்டாங்க. கை குறிச்சில பாதி பேர். எந்த பட்டையை சொல்லிக்கிட்டு இருக்க? காச்சிர பட்டையை தான சொல்றீங்க? எப்படி அடிக்கிற? பல்ல குறிச்சிடா. ஏறமா மாட்டே முண்டையா? பல்ல குறிச்சி. ஏய் முண்டை. இல்ல அந்தால அப்படி தான் கேக்குறாப்ல முதல்ல. நீ நல்லா தான் பேசுறப்ல, உன்காக தான் ஜெவடா கேக்குற. ஏம்மா இது கூட பிரச்சனை இல்லம்மா. ஏன் மச்சான் நீ தேவலாம அவன்ட்ட பேசுற மச்சான்? சூப்பரா இருக்குடா. ஏய் இனிக்குது மச்சான் நக்கி பாருங்க. ஏம்மா இது கூட பிரச்சனை இல்லம்மா. இங்க எவ்வளவு பெண்கள் ஆண்கள் உட்கார்ந்திருக்காங்க. ஏய் இரு நான் சொல்லி முடிக்கவே இல்ல, நீ சொல்லி முடிச்சு. சரி முடிங்க. நீ பேச்சோட பேச்ச என்ன பேச விடாம சரி பேசுங்க. எங்க தாத்தாக்கள 8 முழம் வேட்டி வச்சிரல, 8 முழம் வேட்டியை கட்டிக்கிட்டு நெத்தியில பட்டை அடிச்சிட்டு வந்தானா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். இந்த காலத்துல
இன்னைக்கு எப்படி வர்றோம்? இந்த லோகிப்னு ஒரு பேண்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா. நீங்க வந்தனே வெளிநாட்டுல வடநாட்டுல இருந்து பயலுக்கு வந்திருக்காங்க. ஆமா. அந்த நம்ம ஊர்க்கார பிள்ளைலாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த பயல பார்த்து இவங்களும் கெட்டு போயிட்டாங்க. எப்படி? அரை குண்டி திருவிழாக்கு போட்டு நீங்க வீதியில நடக்கறீங்க. உங்க லட்சணம் எங்களுக்கு தெரியாது. ஏய் நீ ஆனந்த் தானே சட்டி போட்டுருக்க. கண்டுபிடிச்சிட்டே. ஆனந்த் இல்ல பூமக்ஸ். ஆனந்தா போட்டு தெரியல எவம்படி சட்டியா இருந்தா தெரியும். இது பேசிக்கிட்டு இருக்கே. சட்டி மாட கலவாட்டு போட்டு வரா கலவாட்டு பேல. சங்கத்துல கேமரா வச்சு சட்டிய கலவாரனே இவன் எப்படிப்பட்ட ஆளா? அம்மா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கே. ஆண்களாட பெண்களாட எதுக்கா செருப்பு போடுறா சொல்லு. கீழ அசிங்க கிடக்கிறது மீச்சற கூடாது. அதுக்காக தான் நம்ம நல்லதுக்காக தான். அதுக்காக தான செருப்பு போடுறாங்க. அதெல்லாம் அந்த காலம். நீ வந்தல இருந்து பீய பத்தியே பேசிட்டு. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை எதுக்கு தெரியுமா செருப்பு போடுதுங்க? எதுக்கு செருப்பு போடுதுங்க? இந்த குண்டியில தான் பிள்ளை ஈல்ச்சி வச்ச செருப்பான். இப்படி இருக்கும். அந்த செருப்பை போடுச்சுன்னு வச்சுக்க. டப்படி போட்டு தூக்கிரோம். இங்க விட அங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எதை பார்த்து கண்ணு வச்சுக்கிட்டு இருக்க? இது கூட பிரச்சனை. கண்ணு வைக்கிற அளவுக்கு அங்க நல்ல தக தெரியுது. ஆமா இது கூட பிரச்சனை இல்லம்மா. நைட்டின்னு ஒன்னு பொம்பளை பிள்ளை போறியல்ல? ஏய் நைட்ல என்ன அசிங்க இருக்கு? ஒரு பாகமும் வெளியில தெரியாது. தலானிக்கு உர மாட்டன மாதிரி இருக்க போகுது. அந்த நைட்டி முதல்ல எது கண்டுபிடிச்சா தெரியுமா? இந்த பிரசவ நேரத்துல பிரசவம் பார்க்கறதுல சேலைய கட்டிட்டு போனா நைட்டி கட்டினா கலெக்டருக்கு நேரம் ஆகுமே. அத கண்டுபிடிச்சது எதுக்குனா இந்த பிரசவம் பார்க்கறதுக்கு அங்க தான் கண்டுபிடிச்சது அதுக்கு தான். அது ஆபரேஷன் பண்றதுல டப்புனு தூக்குவாங்க, ஒரு கிளிப் வாங்க, புள்ளைய தூக்கி வெளிய போட்டு மூடிடுவாங்க. அதுக்கு தான் அத கண்டுபிடிச்சது. இத நீங்க ராத்திரில போறியா அந்த நைட்டிய போட்டுட்டு தொலைங்க. இந்த நைட்டிய நீங்க பகல்ல போட்டுக்கிட்டு சும்மா கிடக்கிறது இல்ல. போடுற பொம்பளை ஆளு இந்த துண்டை இப்படி எடுத்து இந்த லாக்கரையும் மறைச்சு போட்டுக்கிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. துண்டை தூக்கி போட்டு கோயில் மாடு வரும் பாத்திருக்கீங்க அங்க இருந்து திங்கு நடந்தா திமுக்கு திமுன்னு குதிக்கும். என்ன கெக்க கெக்கன்னு எல்லாம் சிரிக்கிறீங்க. நம்மள தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அங்க இந்த ஸ்கூட்டில வர புள்ள ஆம்பளை ஆன்னு பாத்துட்டு போறா. என்ன போய் மல்லா கடிச்சு விழுந்தறா. ஐயோ என் மானம் போகுதே. அந்த ஆளு என்னைய கொஞ்ச நெஞ்ச பேசுற எல்லாம் சிரிச்சிட்டு உட்கார்ந்து. ஏம்மா முக்கவாசி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. காரணம் யாரு தெரியுமா? பொம்பளை நீங்க தான். நீங்க தான் கண்ண கொன்னே அப்படியே பாத்துக்க. யார் சொன்னது? நீங்க தண்ணி அடிச்சு கொண்டு போய் வண்டிய புளுக்கு புளுக்குன்னு விடுறனால தான் இவ்வளவு பிரச்சனை. புளுக்கு தண்ணி அடிச்சா தான் புளுக்கு புளுக்குன்னு விடுவாங்களா? இல்ல சும்மா புளுக்கு புளுக்கு தான் விடுறாங்க. ஏய் நான் சொல்றது வண்டிய கொண்டு போய் நீங்க வண்டியோட மோதுறது நீங்க தான். இதே நாங்க பொம்பளை வண்டி ஓட்டிட்டு போய் எங்கயாவது பொம்பளை புள்ள கீழ விழுந்து பாத்துக்கீங்களா? இல்ல ஆக்சிடென்ட் ஆகி பாத்துக்கீங்களா? நாங்க போறோம்னா அழகா வண்டி ஓட்டிட்டு போவோம். தங்கம் ஏன் தெரியுமா? பின்னாடி வர நீங்க தான் கீழ கிடப்பீங்க. ஏன் தெரியுமா நாங்க கீழ விழுறோம்? இந்தியாவுல லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு வேற ஒண்ணும் இல்ல. இந்தியாவுல முக்காவாசி பெண்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. லெஃப்ட்ல திரும்பறதுக்கு லைட்ல இண்டிகேட்டர் போட்டு நீ திருப்பிடுவ. நம்ம ஆளு ஓட்டி வர ஆம்பளை ஆளு பொம்பளை புள்ள வேணா ஓட்டா பொளந்து விடுவாங்க. நீ இவனா போய் மோதி செத்துருவா. காரணம் முக்காவாசி ஆக்சிடென்ட் காரணம் அதான். இதுல இருந்து என்ன தெரியுது? பொம்பளை புள்ள நம்மனா நீங்க தெருவுல தான் நிக்கணும். தெருவுல தான் பாதி பேர் நிக்கிறாங்க. இது கூட பிரச்சனை இல்லம்மா. உனக்கு யார் ஜாக்கெட் தச்சது? நீங்க தானா? அடையாமா இந்த ஜாக்கெட் மட்டும் என்கிட்ட நீ கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க சூப்பரா வச்சிருப்பமா. நீங்க டெய்லரா? நான் பெரிய பெரிய மாடலாம் கண்டுபிடிச்சிருக்கேன். 2025க்கான என்ன மாடல் கண்டுபிடிச்சிருக்கீங்க? அட மாடலை கண்டுபிடிச்சிருக்கேம்மா. 2025க்கான 2 மாடல் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன 2025 பிறக்கவே இல்ல 2024 தான் நடக்குது. இப்பவே கண்டுபிடிச்சிட்டேமா. என்ன மாடல்? வெளிநாட்டு மாடல் ஒன்னு, தமிழ்நாட்டு மாடல் ஒன்னு. வெளிநாட்டு மாடல் என்னது? தமிழ்நாட்டு மாடல் என்னது? தமிழ்நாட்டு மாடல் பாக்குறீங்களா? எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க. உங்க ஊர்ல உங்ககிட்ட போய் சீக்கிரம் போய் உங்க பேக்ல இருந்து எடுத்து இங்க பாருங்க. சீக்கிரம். இது அந்த தமிழ்நாட்டு மாடல். ஏய் லூசு பேலே. என்னமா? பொம்பளை புள்ள போற சும்மி சாப்பிட்டு உனக்கு வெக்கமா இல்ல? அட சும்மி இல்ல. எனக்கு தெரியாதா இது யூஸ் பண்ற முண்டா பனியன்? முண்டா பனியன் கிடையாதுமா. ஏய் எனக்கு தெரியாதா? சுடிதார் போடுறதுக்கு முன்னாடி இத தான் உள்ள போட்டு மேல சுடிதார் போடுவான். அட அது இல்லமா. அது போன மாசம் நாடகம் முடிச்சிட்டு போகும்போது திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சட்டி 150 ரூபாய், சட்டி 150 ரூபான்னு. நானும் போய் 2 சட்டி வாங்கினேன். நாடகத்துல போய் உட்கார்ந்து இதுதாயா பூமர் அதாயா ஆனது உட்கார்ந்துக்கிட்டாரு. குண்டி பக்க பரட்டு கிழிஞ்சு வச்சு. யாட்டு சட்டி? இது வந்து ராஜா முகமது சட்டி. அதானே ஓ ஜெய்ஸ் மாதிரி தெரியல. ஏம்மா இதுல பெரிய அதிசயமே அடங்கி இருக்குமா? என்ன ஒரே மாதிரி ஏமா ஜெயபிரியா நீ அம்மா ஆயிட்டியா? சரிங்க வாங்க. இது எப்படிங்க? இது என்னது இவ்வளவு பெரிய ஓட்டை? ஏம்மா இதுல என்ன 3 ஓட்டை இருக்கு? இதுல பெரிய அதிசயமே அடங்கி இருக்குமா? இதுல என்ன அதிசயம் அடங்கி இருக்கு? இந்த பாக்கெட் எதுக்கு தெரியுமா? அது எதுக்கு? இதுல செல்போன் வைக்கலாம். அதுல இதுல மணி பர்ஸ் வைக்கலாம். சென்டர்ல இருக்கிறது நடுவுல இருக்க ஓட்ட சூச்சி பர்மிஷன் வெளியில வரும். அது உனக்கு மிஷின் ஆகுது. ஏம்மா இது கூட பிரச்சனை இல்லம்மா. இதெல்லாம் சரி நடுவுல ஒரு ஓட்ட இருக்கே பெருசா. இது வந்து கால வரதுல தலைய விட்டு தெரியுறேன். இது கூட பிரச்சனை இல்லம்மா. இத மட்டும் எடுத்து நீ மல்லிகை கடைக்கு போனீன்னு வச்சுக்கவே. இதுல அருமையா ஜாமான் வாங்கலாம். மல்லிகை கடைக்கு இதுல அருமையா ஜாமான் வாங்கலாம். எப்படி தெரியுமா? இதுல கொஞ்சம் புழுங்கரிசி, இதுல கொஞ்சம் பச்சை அரிசி, இடையில ஆயில் கேன் கட்டி தொங்க விடலாம். இத வாங்கி கொண்டு போய் வச்சு நான் சாப்பிட்டு சல்புட. ஏமா சல்புடவா? இது கூட பிரச்சனை இல்லம்மா. இது என்ன மாடல்? இது என்ன? இதான் வெளிநாட்டு மாடல். வெளிநாட்டுல பொம்பளை எல்லாம் எப்படி தெரியுமா வரும்? அங்க இருந்து வரும்போது இதுல கொஞ்சம் துணி இருக்கும். இந்த இருக்குல்ல இதுல கொஞ்சம் துணி இருக்கும். நடந்து வர ஸ்டைல பாத்திருக்கியா? ஐயோ இந்த உருவத்தையும் அந்த மைசெட்காரரை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்னடா என்ன செக்ஸ் போட போஸ் மாதிரி ஆக்கிட்டியா கடைசில? ஏமா ஏமா யாமடா சீ போய் தொலை போற போறே பாரு போறே. உனக்கே ஆசை வந்து பிடிச்ச அமுக்குற பத்தியா? கர்மா அது ஆர்வத்துல பிடிச்ச அமுக்கல. நீ பக்கத்துல வரனால பிடிச்ச. ஆபத்துக்கா போச்சு பத்தியா? இத பார்த்து கரண்ட்க்கே பொறுக்கல பாரு. ஐயோ ஏன் இந்த ஓட்ட ஓடுறாங்க எல்லாம்? ஏமா
முதல்ல இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்றேன். உங்க வியாபாரத்தை சப்புங்க. என்னது? அண்ணே பேசிக்கலானே, என்னனே பண்ண போறீங்க? பேசிக்கலானே, இருங்க நீ உட்காருங்க, நீ பேசிக்கலாம். நீ வாடுங்க. ஓயரம். யார் வந்து எனக்கு நாளா ஆச்சு போடுங்க போடுங்க. நான் 7 வயசுல எழுதி விட்டவே. உண்மையிலேயே சொல்றேம்மா, நீ தண்டா இளநீ வர பண்ற வர்றது ஃபுல்லாக வைக்கிறது கொமட்டிக்காய் ஆபத்துக்கிட்டு தெரியுது. அதுவே இளநீ சொல்லி கரை மயிர் நம்ப வேண்டியதா இருக்கு. ஏம்மா ஏம்மா நீ தப்பா நினைக்கிற. ஏன் தெரியுமா? நீங்க இளநீ விக்கிறீங்க, ஆனா நீங்க விக்கிற இளநீ என்ன தெரியுமா? இல்லங்க, நான் விக்கல. எங்க அம்மா அந்த வியாபாரத்தை பண்ணி. அதத்தான் சொல்றேன். அவங்க பண்ண வியாபாரத்துல ஒரு 2 இளநியை கொடுத்துட்டு எவனாவது இழுச்சவாய வருவான், அவன் தலையில கட்டிட்டு வந்துருமாங்களே. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. சார்மணி அப்பா ஃபோன் பண்ணி எனக்கு நமக்கு நாடா இருக்கு இந்த ஊர்ல, ஒரு இழுச்சவாயில போட்டுருக்கேன். இல்ல உங்க ஊர்ல இந்த ஊர்ல நாடா நடக்குது, நீ வேணா வந்து அப்படி இளநியை வித்துட்டு போன்னு அப்பா சொன்னாரா? அம்மா கிட்ட இருந்து 2 இளநியை வாங்கிட்டு வந்தேனா எனக்கு கிடைச்சு. ஆனா தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தெரியுமா? இளநியை வாங்கிட்டு வந்து குறும்பையை தூக்கிட்டு வந்துட்டேன். இளநீ யார் தெரியுமா வச்சிருக்கா? எங்க அத்தை கௌசல்யா வச்சிருக்கிறது இளநீனா நம்பலாம். எங்க அத்தை சமூகல வச்சிருக்கிறது இளநீனா நம்பலாம். அதத்தான் தான் நானும் சொல்றேன். அந்த இளநியை தான் வாங்கியாந்து உள்ள வச்சிருக்கேன். உள்ள வச்சிருக்கீங்களா? நான் உள்ள வந்து அது இளநீனா இது என்னது அப்ப? அவங்களுக்கு இளநீ சும்மா இருக்குறாங்க. சமூகலி இளநீ சமூக. ஆனா உனக்கு பாரு சமூகலி இளநீ தான் பிடிச்சிருக்கா. அவங்க அம்மா வந்தது இளநீ அப்ப இது விக்கிறது நினைக்கிறேன். இது வந்து குறும்ப. அதனால 2 பேரும் சேர்ந்து யாருமா பிடிங்க. அடி தாவணி போட்ட புள்ள, அடி தாவணி போட்ட புள்ளே, தங்க நிற உள்ள புள்ள, தங்க நிற உள்ள புள்ளே, வரும் தை மாசம் பிறந்ததுமே, தை மாசம் பிறந்ததுமே உனக்கு தாலி ஒண்ணு கொண்டு வாரே, தாலி ஒண்ணு நான் கொண்டு வாரே. தாய் மாமே மகளே என் தலச்சியான கொடியே, தாய் மாமே மகளே என் தளர்ச்சியான கொடியே. வெயிட். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு தாம் தூம் தை. எதுக்கு? 2 பேர்ல யார் வரியன்னு போட்டி போட பாக்குறீங்க? யார் வர்றது? நீ என்ன சொல்லி நக்கிக்கிட்டே நல்லா இருக்குமா? நக்கிற பரபர. அதனால ஏமா இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? புதுசா ஒரு பாட்டு பாருங்க கேக்குறியா? புருஷனே நீ இடத்த ஒதுக்கி விட்டு இருக்காதன்னா ஒரு கல்லா கொண்டு வச்சு தெரியுது. குத்துது பாக்க. அம்மா புதுசா ஒரு பாட்டு பாருங்க கேக்குறியா? புருஷன் பாட்டுலாம் வேண்டாம். புது பாட்டுமா? அள்ளி மலர் கொடி சந்தனமே, எங்கூர் மொத்தாரமே, உள்ள மலர் கொடி மொத்தாரமே, எங்கூர் மொத்தாரமே, கிறுக்கு முண்டாமா லூஜு முண்டாமா. பாரு மச்சான், அவன் இது புது பாட்டு தானே? மச்சான் இது புது பாட்டு. நான் பேசுறேன் மச்சான், நீ மச்சான் நீ. ஏய் என்னடா பேசி நிக்கிற நீ? என்னடா பேசி நிக்கிற? என்ன பேசின்னு இருக்கறியா? டேய் நீங்களா அந்த கம்பெனியா? ஏமா இந்த ஏமா பாட்டு நல்லா கேளுமா. ஏய் நாங்க சென்னை. அள்ளி மலர் கொடி சந்தனமே, எங்கூர் மொத்தாரமே, உள்ள மலர் கொடி மொத்தாரமே, எங்கூர் மொத்தாரமே, கிறுக்கு முண்டாமா லூஜு முண்டாமா. நாடா வச்ச உள்ள வாங்க. உன்னை பார்த்து உங்க அப்பா முன்னாடி கேக்குறாங்க. ஏய் நான் எப்படா கேட்டேன்? எந்த தண்ணி வார்த்தை கேக்குற? குண்டு பையலேன்னு சொன்னேன். குண்டு பையில என்ன சொன்ன? சத்தியமா இந்த பாட்டு பிடிக்கலையா? இன்னொரு பாட்டு பாருங்க கேக்குறியா? ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, மைக்க மூடி மாமனார செருப்பாலடி. கணவனே கண் கண்ட தெய்வம் இருக்காங்க. கணவனா மாமனாரா? மாமனார்ல மாமனாரா? இந்த பாட்டு மறு தாய் மறு தகப்பன் மாதிரி. இவன் அதுக்கு மேல ரோலிங். மாமனாரே அதை விட கணவனே. இந்த பாட்டு பிடிக்கல. மாமனாரே அதோட கண் கண்ட தெய்வமா? ரைட்டா? அதனால தான் அவர் தெய்வமாக்கி விட்டுட்டேன். ஏனா ஆமா சீ பாவண்டா அவர் சாமிடா. இன்னொரு பாட்டு சொல்லவா? இந்த பாட்டு பிடிக்கல. இன்னொரு பாட்டு சொல்றேன். இதுக்கு நீங்க யாரும் வாசிக்க வேணாம். எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு பாடினா இந்த பாட்டு வாயில மொச்சுன்னு முத்தம் கொடுப்பேன். இல்லனா அதே வாயில அந்த இடத்தை தூக்கி வச்சுட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான். ஏம்மா புரியுதுப்பா? வாயில முத்தம் கொடுக்க அது எப்படி சொல்லுச்சு? பொச்ச வச்சு கொடுத்தாலும் சரி, மொச்ச வச்சு கொடுத்தாலும் சரி. ஏம்மா இருமா, உனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. புதுசா ஒரு பாட்டு பாரு. இதுக்கு யாருமே நீங்க வாசிக்க வேணாம். அங்க இருந்து வரும் பாருக்கிறியா கோரஸ். வளைய விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கலன்னா. ஐயோ பொம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்து நக்குன்னு பாடுது கிடையா? நான் அது ஒண்ணுதான் நாடகத்துக்கு வந்து பண்ணல. ஏன் ஆம்பளை பிள்ளை எல்லாம் பேசாம இருக்க? அந்த அருமையான வேள்வி நக்கா அரைச்ச புளு புளுன்னு எழுதியா நல்லா. வளைய விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கலன்னா. நான் அது ஒரு பழப்பு தான் பண்ணல. இந்த பாட்டு வேணாம். இது வேணாம். கிடைக்கல. கிடைச்சது ஏமா ஏமா இது பிடிக்கலையா? இன்னொரு பாட்டு பாருங்க கேக்குறியா? அது என்ன பாட்டு? இன்னொரு பாட்டு. ரகிட ரகிட ரகிடவும் ரகிட ரகிட ரகிடவும். யார பத்தி என்ன?
சரி விடா. சரி நீ புது பாட்டே பாட வேணாம். இனி பொண்ணு பார்க்க வந்துட்டு இருக்காங்க. யாரு? நெசமா நான் செஞ்ச பாவம் இல்ல நானு முழுசாவோ மேல விளைச்ச பாசம் நிழலும் பின்னாடி போகும் அவன் நினைப்பும் என்னோட. ஏய் என்னடா பின்னாடி போனா ஒரேடா பின்னாடி போயிட்டா. ஏய் இந்தம்மா சுனி மாதிரி வரியா எங்கடா பின்னாடி கொஞ்சம் எங்கடா போய் தொலைஞ்சு. நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவோ மேல விளைச்ச பாசம் நிழலும் பின்னாடி போகும் நினைப்பும் என்னோட சேர்ந்தே வாழும். நெசமா நெசமா அது நெசமா இது நெசமா 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 நான் செஞ்ச பாவம் முழுசாய மேல விளைச்ச பாசம் நிழலும் பின்னாடி போகும். என்னைய மாயபுரத்துல கேட்டாக மன்னார்குடியில போட்டாக. அது டிக்காசன் கிடையாதுடா கிளவி மூத்திரம்டா. என்னப்பா ஏமா எல்லாருக்கும் கொடுத்த மாப்பிள்ளைக்கு கொடுக்காம போறீங்க. இங்க வாமா ஆயா இங்க வா. என்னடா கடைசியில் டிவிக்கு ஆரம்பிச்சுட்டாவ. ஏய் இந்த புள்ளைய போட்டு ஆளி யாருடா டான்ஸை கூட்டி வச்சுன நக்கி போச்சுடா நாடகம். ஏம்மா ஆயா எல்லாருக்கும் கொடுத்த உன் மாப்பிள்ளைக்கு கொடுக்காம வந்துட்டியாடா தங்கம். அந்த மாதிரி சோதிஷ ரூபினியா உட்காந்துருக்காரு கடலை மிட்டாய் எடுத்துக்கிட்டு. அவர் தான் மாப்பிள்ளை. சோதிகா ரூபமா ஜோதியாவை கொடுக்கணுமா? இல்ல 50 ரூபா அன்பளிப்பு கொடுத்தாரு அவரை காரணம். அவர் போய் சேர்ந்துருப்பாங்க மாமா. ஏமா அந்த உட்காந்துருக்கு பாத்துட்டே அது செவனே கிடந்து இப்ப கிளப்பி விட்டுட்டேன். மறுபடியும் இன்னொரு 50 தூக்கிட்டு வரப்போ சில்லறை கேட்க போகுது. ஏறுங்க புனிதமான விஷயம் பண்ணிருக்கேன். என்ன டீ போட்டு கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். நீங்க அது சுக்குட்டியா என்னது? என்ன இவங்க போட்டு கொடுத்துட்டாலும் புழு புழுன்னு தான் இருக்கும். ஏய் நான்லாம் சமைக்கிறது எப்படி தெரியுமா புளி. அதுக்கெல்லாம் நீங்க பழி தெரியும் தெரியும். அப்படி என்ன சமைப்பீங்க? நீ வச்ச ஒரு மீன் குழம்புல போய் சேர்ந்தவனா கார்த்திக் ராஜா மாமா. நான் சொல்லாதீங்க நான் சூப்பரா சமைப்பேன். இப்ப இவங்க டீ போட்டுருக்காங்களே டீ எல்லாம் எப்படி தெரியுமா போடணும்? எப்படி? ஒரு குடம் தண்ணி எடுத்து வச்சு அதுல கொஞ்சம் சாணியை கரைச்சு உன் தலையில எடுத்து ஊத்திக்க. ஏய் பேசாத சமையல் குறிப்பு சொல்லிக்கிட்டு சொல்லுங்க சொல்லுங்க. வீடியோல நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஜூம் ஒரு குடம் தண்ணி ஜூம் பண்ணிக்கங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கங்க. அட இருடா. ஒரு குடம் தண்ணி எடுத்து அடுப்புல வச்சு குடத்தோட வச்சிர கூடாது. அதான் பாயிண்ட். குடம் உருவிரும். அதனால சில்வர் குடமா எடுத்து வைங்க. சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க. அதுல கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், பெப்பர் தூள், மிளகாய் தூள் நல்லா ஜூம் பண்ணிக்கனே. மூக்குப்பொடி நல்லா ஜூம் பண்ணு. மூக்குப்பொடி அதுக்கு போட கூடாது ரசத்துக்கு தான் போடணும். அப்பதான் நல்லா இருக்கும். இத போட்டு நல்லா கேட்டுக்கங்க அத்தா. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கங்க. ஆமா செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியே டீ போற தாய்மார்கள்லாம் இருந்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி டீ போடுங்க. நாளைக்கு உங்க கணவர்மார்கள்லாம் சேர்ந்து விளக்க மாத்த திருமலை பஞ்சு வச்சு போடுவாங்க. இவ சொல்ற மாதிரி டீ போடுறீங்கன்னா அதனால நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவோ மேல விளைச்ச பாவம் பின்னாடி போகும் ஒன்னனப்போ என்னோட சேர்ந்தே வாழும். நெசமா நெசமா அது நெசமா. நீங்க ஆறத பார்த்தா பொம்மை படம் பாத்திருக்கீங்களா சுட்டி டிவில? ஆமா அதுல அந்த அவன் ஆற மாதிரி இந்த சோட்டா பீமன் ஆடுவான். ராம பீமன் ஆற மாதிரி. டேய் ராம பீமன் ஆற மாதிரி இருக்கா? என்னது இது? யார் சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்துதாடி நெஞ்சுக்குள்ள ஓன நப்பு படுக்கல இலக்குதாடி நலலா நான் இருப்பேன் ஓ நினைப்பா நான் இருப்பேன் மனசு மனசு ஆடா படுத்துதடி. சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்துதாடி நெஞ்சுக்குள்ள ஓ மனசு படுக்கல இலக்குதாடி. ஆனா இது எது அவத்துக்கு வாட்சி ஆள பாத்திருக்கேன். ஒரு ரூபா காசு காணோம். ஒரு ரூபா காசு காணுமா? எதுக்குப்பா? என்ன மச்சான் கோத்தா மச்சான்? சரி விடுங்கடா. நான் உனக்காக உனக்காக
பிறந்தவ நீ எனக்காக வளர்ந்தவ மாங்கல்ய தந்து நானே மாப்பிள்ளையா வந்து மனம் முடிப்பேன் மனம் முடிப்பேன் மனம் முடிப்பேன் மனம் முடிப்பேன் மனம் முடிப்பேன் நமக்கு விட்டு போட்டு மனம் முடிப்பேன். மல்லிப்பூ வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து தேடுது ஏ மல்லிப்பூ வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து தேடுது எப்போ வர போற நீ எப்போ வர போற பத்து தலை பாம்பா வந்து முத்தம் தர மல்லிப்பூ வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து தேடுது. என்னம்மா ரொம்ப பிடிக்கும் உனக்கு அந்த பக்கம். டேய், எந்த பக்கம்டா? ஆனா உனக்கு எப்பப்ப வேலை செய்து பத்தி அறிவு என்ன வேணா நடக்கணும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வேணா வேணும் உல்லாசமா இருப்பேன் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். அம்மா, நல்லா ஆடுறீங்க நல்லா பாருங்க இதுக்கு மேல ஆடணும்னா மறுபடியும் நம்ம போய் நீலகண்டன் கட்டணும். ஆமா அது யாரு நீலகண்டன்? அவரை கட்டி விடுதேன் மாவு கட்டை கட்டி அதை ஒத்துப்பிட்டு இந்த கட்டை கட்டி விட்டு இது வந்துட்டு போயிடுச்சு. அதனால போடாதீங்க, இட்லி கட்ட போட்டு நான் போடுவோம். அதனால நல்லா ஆடுறீங்க நல்லா கூட்டெல்லாம் வேர்த்துருச்சு. நல்லா பாருங்க. செத்திலே இருக்கீங்களா? காய வச்சுட்டு வரேன். இங்க கொடுங்க நான் காதை வச்சு எதை ஏம்மா நல்லா இருங்க நல்லா பாருங்க. உங்களை பார்த்த உடனே பார்த்தோனே எனக்கு காதல் ஆத்தாடி எங்க வீட்டுல தெரிஞ்ச வைவாடா. முத தடவை பண்ற மாதிரி தான் பண்ணுவீங்கப்பா. ஆமா ஐயோ நான் அவங்கள தெரியாம ஏய் எங்க அக்காவுக்கு காதல்லாம் பிடிக்காதுடா. அப்படியா? ஏம்மா காதல் காதல் பிடிக்காதா அப்ப கற்பழிப்பு மட்டும் பிடிக்குமா? ஏம்மா நீ என்னடா சொல்றதுக்கிட்டே இருக்க? நான் இல்லம்மா ஏம்மா இந்த மிருதங்காரனால கொண்ட போடாம முடிய வச்சிருக்கேன். என்ன போடாம கொண்ட போடாமையா? நல்லா இருங்க நல்லா பாருங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு காதல். என்னம்மா வெக்கம். வெக்கமா? ஆனா என்னம்மா உண்மையிலே இருக்குது? உண்மையிலே சொல்றேம்மா. டேய் ஏன் என்ன நீங்க சொல்ற பார்த்தா நான் அப்ப என்ன உதுத்த முடியாது? அதானே அந்த பிள்ளைய பார்த்தா லொப்பா போகுது மாதிரி தெரியுதா? இல்லம்மா ஏய் மச்சான். சும்மா ஐயா ரோஜா அப்பா ரெட்டா சும்மா கஷ்டமான மூஞ்சால பிச்சாங்க வைக்க. உண்மையிலே டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து தூக்கிட்டு வந்து என்னன்னு தெரியல. சென்னையில இருந்து கூட்டி வந்திருக்கேன். அம்மா ஆயா நல்லா இருங்க நல்லா பாருங்க. கார்த்தி ராஜாட்ட ட்ரைனிங். உங்களை பார்த்த உடனே காதல். காதலா? ஆமா காதலா? காதல் பண்றேன். பிளவருக்கு லவருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? பிளவரை ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னு வைங்க வாடிரும். லவ்வரை ரொம்ப நாள் வச்சுக்கிட்டே இருந்தா ஓடிரும். யார் கூட? சீக்கிரம் முடிச்சு வச்சிடணும். யார் கூட ஓடி போயிரும்? என்னம்மா எவன் கூட்டிட்டு போறானே தெரிய மாட்டேங்குது. பொண்ணை பெத்தவங்க எல்லாம் போயும் ஆரம்பிக்கும் போது பேரணுமோ நம்மள்ட்ட தான் சொல்றாங்க. கூட்டிட்டு போறது எவனா கூட்டிட்டு போயிடறாங்க. அதனால நல்லா இருங்க நல்லா பாருங்க. சரி. என்னோட காதல் எப்படி காதல் தெரியுமா? எடுத்து செப்புங்க. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க டின் 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 டின். சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க முக்குதியின் மின்னல் அதன் தீபம் ஏற்றி வைத்து போக சொக்குகின்ற வெக்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட உன்னை நான் எண்ணினோம் அள்ளி கொடுக்க சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே அசனது உன்விழி அழகினை திருடுதே தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே அசனது உன்விழி
கல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. ஒரு சில பேர் வந்தாதான் ஆட்டம் ஆட முடியும். கண்டிப்பாக. இன்னைக்கு வந்திருக்காருல மிருதங்கர். ஆமா. சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஒரு சில பேர் மிருதங்கர வந்தா அந்த மாதிரி ஆடுவேன். 2 வாரம் தான் ஆச்சு. இல்லன்னு வச்சுக்கங்க, நான் பாட்டு செவனேன்னு இருப்பேன். வராது. அவங்க வாசிக்கிற வச்சு எனக்கே தெரியும். வரும். அதானே உண்மை. ஆமா. உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு. எப்படிப்பட்ட காதல்? உங்களை பார்த்தா எனக்கு அந்த காதல் எப்படினா? எப்படி? சொல்லவா? சொல்லுங்க. உங்க சொல்லலாம். சரி. உங்க அழகிய தொண்டையில. இந்த தொண்டையோடவா இது மோசமா இருக்கு? எனக்கு என்ன சந்தேகம்னா, என்னம்மா? இன்னைக்கு என்னைய விரும்புறீன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு என்னையோட சூப்பரா ஒரு ஃபிகர் வந்தா அந்த புள்ள பின்னாடி போயிர மாட்டீங்க. உன்னைய விட சூப்பரா அந்த நாடக உலகத்திலே ஃபிகர் கிடையாதுடா. உண்மையிலே உண்மைதானே மாமா? ஆம்பளை சொல்ற பொய்யே இதுதான். இத நம்பி இந்த புள்ள சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சு நம்பறோம் பாத்தீங்களா? அப்ப எங்கள தான் சொல்லணும். இல்லம்மா, தப்பா சொல்லலடா. காதலுக்கு கண்ணு இல்லம்மா. நீங்க சொல்ற பொய்யும் நல்லா தெரியும். நானும் டோக்கன் தான் போட்டேன். ஆனா 12th போர்டு முந்திக்கு நான் என்ன பண்றது? இல்ல அதுக்கு இல்லம்மா. என்னையோட ஒரு வயசு நீ எல்லமாடா போறந்தறடா புடிங்கோனே. அதுக்கு தான் நானே எதிர்பார்த்தே முடியல. டேய் சீ கலவாணி பாரு. உங்கள பார்த்து எனக்கு அந்த காதல். நல்லா ஜூம் பண்ணிக்க. அண்ணே இந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி புடிச்சு காட்டு. ஐயா உங்கள பார்த்து எனக்கு அந்த காதல் எப்படி? மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி, மகராச உன்வரவை ராப்பகல்லா என் மனசு தேடுதடி. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி, மகராச உன்வரவை ராப்பகல்லா என் மனசு தேடுதடி. மனமேல காரி கேட்கிறா, மனசோடு தேனி வாடுறா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. பூங்காத்து வீசுது, அழல பூசுது, பொன்மானே பக்கத்திலே கொஞ்சம் வாமா. தாங்காத ஆசையில் தவிக்கும் மேடையில் தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா. சேரகட்டும் நல்லவான நீயா, செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா, கண்ணுக்குள்ளே காதல் என்னும் தீயா, சின்னையிலே ஜீவனென்ன நோயா, என்ன சுகமோ எப்ப வருமோ என்ன நம்ம பண்ணுதையா ஆசை. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராச உட்பரவே ராப்பகல்லா என் மனசு தேடுதடி. என்ன செத்து போச்சு? தம்பி அக்கா போரே போற. கல்யாண மாப்பிள்ளை என்ன நீ பார்க்கல, கண்ணூடி நாணத்திலே நிக்கலாமா. ஊரெங்கு தோரணம் நடக்கும் ஊர்வலம் உன்னோடு கண்ணத்திலே வைக்கலாமா. அந்தியிலே சந்தனத்த பூசே, எங்க? ஆசைகள கண்களிலே பேச, சேலையிலே நீ விசிறி வீச, காலையில பார்த்த கண்ணு பூச, கெட்டியலச்சா முத்தமடுத்தான் நோய் முழுக்க தீர்ந்து விடுவாமா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராச உன்வரவை ராப்பகல்லா என் மனசு தேடுதடி. மனமேல காரி கேட்கிறா, மனசோடு தேடி வாட்டுதான். மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராசி உன் வரவை ரப்பகலா என் மனது தேடுதடி. காதல் தேடுதடி. காதல் பண்ற ஆசையா போயிருச்சுடா இருக்கு.